இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் கமகமக்கும் வாசனையோடு இருக்கிற கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ குக்கரில் போட்டுருவோம். இந்த கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி இது கூடுதலாக வச்சா தான் சாதம் நல்லா குலைவாக இருக்கணும். கூடுதலாக வச்சா தான் சாதமும் நல்லா வெந்திருக்கும். இது கல்கண்டு நான் கட்டியான கல்கண்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன கல்கண்டு பொடி கல்கண்டு கிடச்சா கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கல்கண்டை நான் மிக்சியில் அடித்து பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கல்கண்டை காய்ச்சிக்குவோம். கல்கண்டை காய்ச்சறதுக்குமே தண்ணி கொஞ்சமாக விடணும். பதமுமே ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கணும் பாகும். இப்போ கொஞ்சமாக விட்டு இப்போ காய்ச்சிக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா எல்லா கல்கண்டு கரைஞ்சி பதம் வந்துடும். இந்த அளவு இருந்தால் போதும். அது எப்படி இருக்குன்னு இப்போ சாதமுமே நல்லா வெந்துருச்சு. சாதத்துக்குமே நான் ஒரு 3 விசில் தான் விட்டுருக்கேன். பச்சரிசினா நல்லா குலைவாகவும் இருக்குது. இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த கல்கண்டையும் பாகையும் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இன்னொரு பேனில் இது நெய் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். நெய்யோட இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பும் நல்லா பொரியவும் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். கிஸ்மிஸ் பழமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க சாதத்தையும் இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நான் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஒரு துளி தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தாலும் வாசம் ரொம்ப இருக்கும். அதனால் ஒரு துளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம். இந்த கல்கண்டு சாதத்துக்கு பச்சை கற்பூரம் சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நிறுத்திடுவோம். இப்போ அந்த அடுப்பை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி இப்போ அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கக்கூடிய இந்த கல்கண்டு பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.